ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தெனாலிராமன் கதைகள் பார்க்க போகிறோம். கதையுடைய பெயர் என்ன தெரியுமா? டெல்லி அரசரை வென்ற தெனாலிராமன். சரி குட்டீஸ், கதைக்குள்ள போலாமா? ஒரு தடவை டெல்லி அரசர் பாபர் தெனாலிராமனுடைய திறமைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவரை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதாவது தெனாலிராமனுடைய திறமையை சோதிக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதனால் தெனாலிராமனை டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு விஜயநகரத்துக்கு ஓலை அனுப்பினார். கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனை அழைச்சி, இங்கே பார் ராமா, இங்கே எப்படியோ உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வச்சுட்ட. ஆனால் பாபர்கிட்ட அது நடக்காது. உன் திறமை அவர்கிட்டையும் பரிசு வாங்குறதுல தான் இருக்குது. அவர்கிட்ட நீ பரிசு வாங்கிட்டு வந்துட்டேன்னா நானும் உனக்கு பரிசு தரேன். அது மட்டும் இல்லை, உன்னை திறமைசாலிங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். இல்லைனா உனக்கு தண்டனை நிச்சயம், தெரியுதா அப்படின்னு எச்சரித்து அனுப்பினார். டெல்லி வந்து சேர்ந்த தெனாலிராமன் பாபர் அரண்மனைக்கு வந்தார். தெனாலிராமன் செய்கிற அகட விகடத்துக்கு சபையில் யாருமே சிரிக்கலை. இதை பார்த்து தெனாலிராமன் ரொம்ப திகைச்சு போய் நின்னார். யாரும் சிரிக்கக்கூடாதுன்னு மன்னர் முன்னவே கட்டளை இட்டுட்டாரோ என்னவோ அப்படின்னு யூகிச்சுக்கிட்டாரு. இந்த சூழ்ச்சியை எப்படியாவது முறியடிக்கணும்னு தெனாலிராமன் முடிவு செஞ்சார். அடுத்த நாள்லேருந்து ராமன் அரண்மனைக்கு போகிறதையே நிறுத்திட்டாரு. மன்னர் ராமன் சொல்லாமலேயே நின்றுட்டான், சரியான தோல்விக்காரன் அப்படின்னு மகிழ்ச்சார். ஒரு நாள் பாபர் தம் மந்திரியோட உல்லாசமாக போய்கிட்டு இருந்தார். வழக்கம் போல் அரண்மனை சேவகன் ஒருவன் சில பொன் முடிச்சுகளை சுமந்துக்கிட்டு வந்தான். மன்னர் குதிரையை மெதுவாக நடத்திக்கிட்டு போயிட்டு இருந்தார். பாத ஓரத்தில் முஸ்லீம் கிழவர் ஒருவர் தள்ளாடியபடியே ஏதோ செடிகளை நட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. அவர் பக்கத்தில் போய் தன் குதிரையை நிறுத்தினார் மன்னர். பெரியவரே, இந்த தள்ளாத வயசில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மன்னர் கேட்க, நல்ல மாங்கன்றுகளை நட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் மன்னா அப்படின்னு அவர் ரொம்ப சிரமப்பட்டு சொன்னார். ஏய்யா, இந்த தள்ளாத வயசில் உமக்கு ஏன் இந்த தொல்லை? அதோட இது காய்ச்சப்புறம் பழுத்து அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடவா போகிறீங்க அப்படின்னு சிரித்தார். அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், அரசே, நாம் உண்ற மாங்கனிகள் நம்ம முன்னோர்கள் நட்டது தானே. அவங்க மரங்களை நட்டதால தானே நாம் இன்னைக்கு மாங்கனிகளை சாப்பிட்றோம். அவங்க நடாமல் இருந்திருந்தா நமக்கு ஏது மாம்பழம்? அதனால் வரும் தலைமுறையினர் நல்லா சாப்பிடட்டும்னு தான் இந்த மரங்களை நான் நட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார். ஆஹா, சரியான பதில், நல்ல விளக்கம், மிக்க மகிழ்ச்சி. உடனே மந்திரியார் ஒரு பொன்முடிப்பை பரிசாக கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்ட கிழவர் சிரிச்சார். அரசே, அல்லாஹ் பெரியவர், எல்லாருக்கும் மரம் பழுத்த பிறகே பலன் தரும். ஆனால் பாபர் ஆட்சியில் மரம் நட்ட உடனே பலன் கொடுக்குது. பாபர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆஹா, சரியா சொன்னீங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மந்திரியை பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிப்பை கொடுத்தாரு. அதையும் வாங்கிக்கிட்ட பெரியவர், அரசே, இந்த மாங்கனிகள் பழுத்தப்புறம் பலனளிக்கிறதுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தான். ஆனால் தங்களுடைய மேலான குணத்தினால நட்ட உடனே 2 முறை எனக்கு பலனளிச்சிட்டுது. என்ன அல்லாவின் கருணை அப்படின்னாரு. நல்லா சொன்னீங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொன்முடிப்பை கொடுத்தாங்க. அப்புறம் மந்திரியை பார்த்தார். மந்திரியாரே, சீக்கிரம் இங்கேருந்து போயிடலாம் வாங்க, இல்லைன்னா சாதுரியமாக பேசி நம் பொக்கிசத்தையே காலி செஞ்சிடுவார் இந்த பெரியவர் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லிட்டு புறப்பட்டார் பாபர். கொஞ்சம் நிற்க முடியுமா அரசே அப்படின்னு சொன்ன பெரியவர் தன் தாடி மீசையெல்லாம் கலைச்சி போட்டுட்டு தெனாலிராமனாக வந்து நின்னார். பாபர் திகைச்சு போய் நின்னார். கொஞ்ச நேரத்துக்குள்ள 3 பரிசுகளை வாங்கினது தெனாலிராமனா அப்படின்னு நினச்சிட்டு தெனாலிராமன் பணிவோடு சொன்னார், அரசே, மன்னிக்கணும், எங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் உங்ககிட்ட நான் பரிசு வாங்கிட்டு வரணும்னு எனக்கு கட்டளை இட்டார். இன்னைக்கு அவரோட கட்டளைப்படி உங்ககிட்ட
பரிசுகளை வாங்கிட்டேன். இனி ஊருக்கு போகிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னாரு. தெனாலிராமா, உண்மையிலேயே நீ திறமசாலி தான். உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவி. நாளைக்கு அரச மரியாதையையும் வாங்கிக்கிட்டு விஜயநகரம் போகலாம் அப்படின்னு அரசர் சொன்னார். அப்புறம் மகிழ்ச்சியோட அரண்மனைக்கு திரும்பினார். வெற்றியோட ஊருக்கு வந்து சேர்ந்த தெனாலிராமனை பார்த்த கிருஷ்ணதேவராயர் நடந்ததுங்கெல்லாம் கேட்டறிஞ்சு தான் சொன்னபடியே தெனாலிராமனுக்கு பல பரிசுகளை கொடுத்தாரு. தன் நாட்டின் கௌரவத்தை காப்பாத்தின ராமனை மன்னரும் மக்களும் போற்றி புகழ்ந்தாங்க. என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருந்ததா? கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.